கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிருள்ள விசுவாசம் நம் பொருளாதார சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதில்லை. லிவிங் ஃபெய்த் இஸ் நாட் அஃபெக்டட் பை அவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன். யாக்கோபு 1:9-11 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவைப் போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே 2 கூட்ட மக்களை குறித்து யாக்கோபு குறிப்பிட்டுள்ளார். ஒன்று, பொருளாதார ரீதியாக ஏழ்மையில் வாழும் மக்கள். மற்றொரு கூட்டம் பொருளாதார ரீதியாக செல்வந்தர்களாய் வாழும் மனிதர்கள். த ரிச் அண்ட் தி புவர். ஏழை மனிதனை 9 தாழ்ந்த சகோதரன் என்று யாக்கோபு அழைக்கின்றார். அதன் மூலம் அவர் ஏழை விசுவாசிகளை குறித்து இங்கே பேசுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த யாக்கோபின் நிருபத்திலே திருச்சபையிலே, ஆதி திருச்சபையிலே ஐஸ்வர்யவான்களை பட்சபாதமாக, there was partiality for the rich people. சபையிலே ஒரு பணக்காரர் இருக்கிறாரே என்றால் அவரை ஒரு விதமாகவும், ஏழை இருக்கிறானே என்றால் அவனை ஒரு விதமாகவும் நடத்தினார்கள். இதனை பின்வரும் அதிகாரங்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆனால் யாக்கோபோ இந்த ஏழை மனிதனை பார்த்து சகோதரன் என்று அழைக்கின்றார். அவர் ஒரு விசுவாசி. அவர் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த உலக பிரகாரமாக அவர் தாழ்ந்தவராக இருந்தார். பொருளாதார ரீதியில் வசதி படைக்காதவராக இருந்த போதும் கூட கிறிஸ்துவுக்குள் அவர் எல்லா ஆவிக்குரிய செல்வங்களை பெற்றிருப்பதனால அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பரலோகத்திலே அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம் மிக பெரியது. அதனை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். 10-11 ஐஸ்வர்யவானை பார்த்து அவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கூறுகிறார். இந்த வசனத்தை புரிந்து கொள்வது சற்று கடினம். இப்போ இங்கே ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது யாக்கோபு யாரை குறிப்பிடுகிறார்? 9 சகோதரனாகிய ஏழை என்று அவர் கூறுகிறார். ஆனால் இங்கே அந்த சகோதரங்கிற வார்த்தை மிஸ் ஆகிறனால ஒரு சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, இது அவிசுவாசிகளான செல்வந்தர்களை குறித்து பேசுது. யாக்கோபு 5 அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் கடவுளுடைய நியாய தீர்ப்பின் போது அவருடைய ஐஸ்வர்யம் அவர்களை காப்பாற்றுவதில்லை, ரட்சிப்பதில்லை. ஆகையினால் அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று பொருந்தும் என்று கருதுகிறார்கள். ஆனால் இங்கே ஒருவேளை யாக்கோபு விசுவாசிகளை குறித்து பேசுவார் என்றால் அவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று எதனை குறிப்பிடுகின்றார்? இந்த உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ உடைமைகள் இருக்குது என்பதை குறித்து மிகவும் பெருமையாக பேசிக்கொள்வார்கள். அதன் மீது தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவ செல்வந்தனோ ஒரு விசுவாசி பணக்காரராக இருக்கும்போது அவர் பொதுவாக எல்லா செல்வந்தர்களும் நம்பிக்கை வைக்கின்ற பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனால எப்படி ஒரு ஏழை விசுவாசி கர்த்தரை நம்பி வாழ்கிறானோ அதே போல ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்பதை நினைத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் என்று பொருள் கொள்ளப்படும். ஏனென்றால் 11 அவர்களுக்கு இருக்கின்ற செல்வங்கள் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அது ஒரு நாள் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகும். ஒரு 100 வருஷம் கழித்து இன்றைக்கி யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தின் வரலாற்றிலே இல்லாமல் போய்விடுவார்கள். அவருடைய உடைமைகளும் யார் வச்சுருப்பான்னு சொல்லி தெரியாது. ஒரு காலத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தவனாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி வேற ஒருத்தர் அதே இடத்துல அவரை விட ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தலாம். ஒரு காலத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பஸ் கம்பெனி வச்சவராக இருக்கலாம். இன்றைக்கி அவரோட இடத்துல வேற ஒருத்தர் ஒரு பெரிய பஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க. இப்படி எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தொழில் புரிபவனாக இருந்தாலும் அது சீக்கிரமாக அழிந்து போகும். அது தற்காலிகமானது. எனவே இந்த உலக செல்வத்தின் மீது ஒரு ஐஸ்வர்யவான் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது அவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். 3 காரியங்கள் விசுவாசிகளாகிய நமக்கு யாக்கோபு இந்த சிறிய பகுதியில் கூறுவது, நம்முடைய சந்தோஷம்
இந்த உலக உடைமைகளை பொறுத்து அமையக்கூடாது. அவர் ஜாய் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் அவர் எர்த்லி பொசஷன்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை குறித்து நம்ம சந்தோஷப்படுவோமே என்றால் அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். மாறாக அவர் ஜாய் ஷுட் பி பேஸ்ட் ஆன் இட்டர்னல் வெல்த் இன் கிரைஸ்ட். நம்முடைய சந்தோஷம் நித்தியமாக கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஆண்டவருக்காக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக மாறுது. அதை குறித்து நாம் சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த அந்த ரட்சிப்பும் நித்திய பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக, யூஸ் யுவர் வெல்த் ஃபார் இட்டர்னல் பர்பஸ். இந்த அழிந்து போகின்ற உலக பொருளையும் ஆசீர்வாதங்களையும் நித்திய காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்தணும். நமக்கு பணம் இருக்குமே என்றால், இல்லை பொருள் இருக்குமே என்றால், அதை ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காகவும், கர்த்தருக்குள்ளாக விசுவாசிகளை கட்டி எழுப்புவதற்காகவும், ஏழை மக்களின் நலனுக்காகவும் நம்ம பயன்படுத்தும் போது அது கடவுளுடைய நித்திய திட்டத்திற்கு பயன்படுகிறது. எனவே இந்த உலக பிரகாரமான பொருளின் மூலமாகவும் நித்திய ஆசீர்வாதங்களை நாம் சம்பாதித்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நாம் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், நம்ம கை நிறைய காசு இருந்தாலும் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், எதிர்காலத்துக்காக நிறைய சொத்தும் பணமும் நமக்கு இருந்தாலும், இல்லை எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சாலும், விசுவாசத்தினால் நாம் முன்னோக்கி போவோம். ஐஸ்வர்யவானையும் வாழ வைப்பவர் கர்த்தர், ஏழையும் வாழ வைப்பவர் கர்த்தர். ஆகவே உயிருள்ள விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.